தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து வந்திருக்கின்ற டாபிக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு செய்தி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், அ அரசியலை எப்படியெல்லாம் ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்றத என்னால ரொம்ப நாளாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஊடகங்கள் எப்படி அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டாவ செட் பண்ணி, அந்த அஜெண்டாவ கொண்டு போய் மக்கள்ட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னைக்கு முக்கியமானது என்னன்னா, இந்த அ விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. அதாவது ஒரு 2, 3 நாளிதழ்லயும் சரி, அதுக்கப்புறம் விகடனா ஏதோ ஒரு மேகசின்லயும் சரி, ஆதவ் அர்ஜுன் அவர் பார்த்தீங்கன்னாக்க, அவர பத்தி பேசும்பொழுது நெறைய பேர் வீடியோக்கள்லயும் வந்து அவர் வந்து திமுகவுடைய கைக்கூலி. திமுகவால் அவர் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். வேவு பார்ப்பதற்காக விஜயுடைய கட்சிக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர்தான் வந்து விஜய்க்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கப் போகிறார். இப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்குறாங்க. சில செய்தி ஊடகங்களும் கூட இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்மை விஷயம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் திருப்பி இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆதவ் அர்ஜுன் 2014லிருந்து அவருடைய கூற்றுப்படியே 2014லிருந்து அவர் அ திமுகவுடன் பயணிக்கிறார். ஸ்டாலினே தன்னை அழைத்ததாகவும், ஏன்னா அந்த சமயத்தில பீக் பெர்ஃபார்மன்ஸ் அதிமுகவோடது பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தது அப்படின்ற ஒரு சூழல்ல, ஏதாவது ஒன்று செய்து இந்த இளைஞர்களை கவர வேண்டும் அப்படின்றதற்காக அவங்க வந்து ஒரு அணி அமைக்கிறாங்க. அந்த அணிக்காக ஆட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வெளியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், இதில் நாட்டம் கொண்டவர்கள், அரசியலில் நாட்டம் கொண்ட இளைஞர்கள் அப்படின்ற வகையில ஆதவ அர்ஜுனையும் வந்து அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனுடைய பின்புலம் தெரியும் இல்லையா? மார்ட்டினுடைய பின்புலம் இருக்கு அப்படின்றதுனால அவரை அழைத்துக் கொண்டார்கள். அப்படின்ற நிலையில தான் அவர் போய் சேர்றார். 2014லேருந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த நமக்கு நாமேவா இருக்கட்டும், இந்த பிராண்டிங் அதாவது ஸ்டாலின் என்கிற தலைவரை பிராண்ட் பண்ணி மக்களிடம் கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் அதுவரையில் ஸ்டாலின் என்பவர் யாரும் ஒரு கருணாநிதியுடைய மகன் அப்படின்றதை கடந்து மேயராக இருந்திருக்கிறார் அப்படின்றதை கடந்து மிகப்பெரிய பிம்பம் எல்லாம் ஸ்டாலின்கிட்ட கிடையாது. அப்போ ஸ்டாலின் குறித்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்பொழுதிலிருந்தே அந்த பிராண்டிங் அப்படின்றது வேலைய ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிராண்டிங் தான் 2011ல போனி ஆச்சு. நாடாளுமன்ற தேர்தல்ல 2019ல போனி ஆச்சு. இப்ப அத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது ஸ்டாலினை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. அதற்கப்புறம் பிரசாந்த் கிஷோரையும் அழைத்து வந்து ரூ. 360 கோடி கொடுத்து ஸ்டாலினுக்கு எல்லா அலங்காரமும் செய்யப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ அந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த பெண் நிறுவனத்துடைய முன்னோடி. அப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா 2014லேருந்தே சபரீசன் அவர் என்ன திட்டம் போடுறார் அப்படின்னா, இந்த மீடியாக்கள் எல்லாம் தங்களுடைய ஆட்களை வைப்பது. அடுத்து சோஷியல் மீடியா சமூக வலைதளத்தில தன்னுடைய இருப்பை காண்பிப்பது அப்படின்றதற்காக சில நபர்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது அப்படின்றத அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு கட்சியும் செய்யக்கூடிய வியூகங்கள். சில கட்சிகளுக்கு இது முக்கியம் தோணும். வேறு சில கட்சிகளுக்கு வேறு விஷயங்கள் முக்கியம்னு தோணலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு டீம்ல வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கும்பொழுது, அவருடைய தலைமையில் தான் இந்த நிறுவனம் இன்னைக்கு இருக்கு பாருங்க, பெண் நிறுவனம்னு இருக்கு பாருங்க. இந்த பெண் நிறுவனமே அவருடைய தலைமையில உருவாக்கப்பட்டது தான். அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில தேர்தல் முடிந்து ஒரு சில வாரங்களில் எல்லாம் ஆதவ அர்ஜுனை அழைத்து, "நீங்க இதிலிருந்து இந்த இந்த நிறுவனத்தை என்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. அதாவது இந்த குடும்பத்தை பற்றி அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார் ஆதவ அர்ஜுன். ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அரசியல் ஆசைகள் இருந்தது. அவர் எம்பி ஆக வேண்டும் என்று நினைத்தார். எம்பி சீட்டு கேட்டார். அது நிராகரிக்கப்பட்டதுன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட, உண்மையான காரணம் இதுதான். அப்போ அந்த நிறுவனத்தை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என்னுடைய நீங்க பேரு எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. என்னோட இந்த நிறுவனம் அப்படின்ற அந்த கட்டமைப்பை வந்து நான் வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இத ஃபுல்லா குடுத்துடுறாரு. இது என்னன்னா, அப்பொழுதிலிருந்தே விரிசல் ஆரம்பித்து விட்டது. ஆதவ அர்ஜுனுக்கும், சபரீசனுக்கும் அப்படின்றது தான். இது ஒரு கட்டமாக போயிட்டு இருந்த பொழுது தான் திமுகவுடைய அந்த 2024 தேர்தலுக்கான அந்த திட்டங்கள்லாம் ஆரம்பிக்குது. அதெல்லாம் வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே ஆதவ அர்ஜுன் வந்துட்டு அந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் என்று தெரிந்த உடனே, இந்த விரிசல் அதிகமாகிறது என்று தெரிந்த உடனே, அவர் அங்கேருந்து கிளம்பி விசிகாவுக்கு போயிடுறார். விசிகால போய் விசிகால 2 மாநாடு எனக்கு தெரிஞ்சு திருச்சி மாநாடோ, வேறு ஏதோ 2 மாநாடுகளுக்கு இவர் தான் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாரு. அதனால இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி வழங்கப்படுகிறது.
அந்த பதவியில் அவர் வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறார். அதில் அவங்களுடைய கட்சியில் விசிகாலே அவருக்கு எதிர்ப்பு கிளம்புது. இது என்ன புதுசாக இவர் வந்து கோல வச்சுறாரு, நாம் இத்தனை காலமாக இருக்கும் திருமாவளவன் அவர்களோட, இவர் இனிமையார் புதுசாக வந்து கோல வச்சதுக்கு அப்படின்ற எண்ண ஓட்டம் வரும்பொழுது அதோடு சேர்ந்து இதுக்கு மேல் வந்து விசிகாலையும் நம்மளை இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய கைத்தறிகள் இருக்காங்க விசிகால, அவர்கள் யாரும் வந்து இருக்க விட மாட்டாங்க அப்படின்றதை புரிந்து கொண்டுதான் ஆதவர்ஜுன் தன்னுடைய அடுத்த நகர்வு அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய 2 சாய்ஸ், முக்கியமான சாய்ஸ் என்றால் அதிமுக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க விஜய் அப்பொழுது கட்சி ஆரம்பித்திருந்த காரணத்தினால் விஜய். இந்த 2 கட்சிகளோட தான் அவரால் பயணிக்க முடியும். அப்படின்னும் பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடியது தான், தம்பி நீங்கள் சேர்றீங்கன்னா சேருங்க, ஆனால் விஷயம் என்னென்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. வந்த உடனே அப்படியே பதவி தூக்கி கொடுத்து அப்படியே அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை கொடுத்து அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் உழைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள், நீங்களும் வந்து சேரலாம், சேர்ந்து நீங்கள் அப்படியே படிப்படியாக வரலாம். இது வந்து தனி நபர்களை முன்னிலைப்படுத்தி வருகின்ற இயக்கம் கிடையாது. அதனால் இங்கே வந்து அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் வரதா இருந்தால் வேண்டாம். 1. 2வது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொண்ட வரையில் அவர்கிட்ட போய் யாராவது உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போய் உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, 50 வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன், 50 வருஷமாக அரசியலில் இருக்க என்கிட்ட வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, வர்ற ஒருத்தன் கூட நீ என்ன பண்ண போகிறேன்றத சொல்ல மாட்டேங்கிறான். அதாவது அங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி வந்து ஐயா நீங்கள் இதை செய்ய வேண்டும், ஐயா நீங்கள் அதை செய்ய வேண்டும்னு சொல்கிறானே தவிர எவனும் வந்து ஐயா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதனால் அரசியலை நாங்கள் ஒரு பார்வையில் வைத்திருக்கிறோம், இந்த பார்வையில் நடத்துவதற்கு எங்களுக்கு ஏதுவாக, அதாவது நாங்கள் சொல்லுறதை செய்யறதுக்கு ஆட்கள் அப்படின்னா வெளியிலிருந்து ஆட்கள் வந்து அது பரவாயில்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடு. அது அதிமுகவுடைய நிலைப்பாடு, அது அம்மா காலத்திலேருந்து அப்படியான நிலைப்பாடு தான். அதனால தான் பிரசாந்த் கிஷோரை கூட ஜெயலலிதா அவர்கள் பேசும்பொழுது இதெல்லாம் என் கட்சிக்காரங்களுக்கு தெரியாததான் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏற்கனவே கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை பார்த்திங்கன்னாக்கா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தால்தான் இது வந்து நமக்கு சரி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை பதிந்து விட்ட காரணத்தினால் இவங்களெல்லாம் எங்கேஜ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேஜ் பண்ணும்பொழுது ஏன்னா கட்சிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த பத்திரிகை உலகத்துலேயுமா இருக்கட்டும் அல்லது சமூக வலைதளங்களில் இருக்கட்டும், அவங்களுடைய தாக்கம் என்பது அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரியும். இந்த பாலிடிக்ஸில் அவங்களுக்கு அவ்வளோவா பரிச்சயம் கிடையாது, அவங்களால நேரம் செலவழிக்க முடியாது. அப்போ அந்த நேரம் செலவழிப்பதற்கு ஆட்கள் தேவைன்னும் பொழுது அவங்க கட்சி ஒரு ஐடி விங் வச்சுருப்பாங்க, அதை தவிர்த்து வெளியிலேருந்து சில பேரை எங்கேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்கேஜ் பண்ணக்கூடியது தான். இவ்வளவு தான் அதோடைய சாராம்சம். இங்கே தான் ஆதவர்ஜுன் அதிமுகவில் அவருக்கு இடம் இல்லாமல் போகுது. அப்போது அடுத்த சாய்ஸ் என்ன, விஜய். விஜயுடன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுது, அவர் பேசுகிறாரு, அதை அப்படியே அவங்க இந்த கட்சியிலையும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பதவியில் அவர் பயணிக்கிறார். அவ்வளோதான் அதனுடைய வரலாறு. இப்போ இங்கே திமுக ஆதவர்ஜுனை வைத்து தான் விஜயை இயக்க வேண்டும்னு கிடையாது. விஜய்க்கு திமுகவிடம் தொடர்புகள் உண்டு. எந்த அளவுக்கு தொடர்புகள் என்றால், ஏற்கனவே விஜயை வைத்து திரைப்படங்கள் தயாரித்த திமுக குடும்பத்தினர் தான் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கால் தான், ஒரு ஃபோனில் விஜய் தொடர்பு கொள்ள முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொன்ன பொழுது, அது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க, அப்போது அந்த கடைசி படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு போயிட்டார், ஹைதராபாத்துக்கோ இங்கே போயிட்டார் ஷூட்டிங்கு. யாருடைய படம்? மாறன் சகோதரர்கள் தயாரிக்கும் படம் தான், சரியா? அங்கேருந்து வந்து தான் அவர் நடுவில் வந்து தான் அவர் பல காரணங்களுக்காக, அது வந்து கோவிட் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவர் வந்து சொல்கிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, திமுக குடும்பம் நினைத்தால் அது நேரவே விஜய் ஆப்ரேட் பண்ணலாம், இவங்களை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஆதவர்ஜுனை பொறுத்திருக்கும் தனிப்பட்ட அரசியல் ஆசைகள் யாருக்கு? அவருக்கு இருக்கலாம். ஏன் இன்பநந்திக்கு இருக்கும்பொழுது ஆதவர்ஜுனுக்கு இருக்கக்கூடாதா? யார் வேண்டுமானாலும் அரசியல் வரலாம்னு நினைக்கலாம். அந்த அரசியலில் வந்து அவருடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அங்கே நம்ம விமர்சனங்களை வைக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கட்சியுடைய கூட்டத்து மேடையில் வந்து நின்றுட்டு, அதுவும் என்ன ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய பொதுக்குழு
அந்த பொதுக்குழுவில் நின்றுக்கிட்டு ஒரு பத்திரிகையாளரை, அதுவும் ஒரு மஞ்சள் பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலை எல்லாம் வந்து சவால் விடுறதுன்றது அவசியம் இல்லாத விஷயம். ஒரு கட்சி தலைமை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அந்த மேடையில் அதை செய்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தலைவரை வைத்துக்கொண்டு. ஏனென்றால் ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்றீங்க, எங்களுடைய போட்டி திமுகவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான மஞ்சள் பத்திரிகை நடத்துறவனுக்கெல்லாம் நீங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பொதுக்குழு இருக்கா? இந்த பொதுக்குழுவுடைய மதிப்பு அவ்வளவுதானா? அப்படின்ற கேள்வி வந்துரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதவ அர்ஜுன் இன்னும் அரசியல் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றத அவருடைய செய்கைகள் நமக்கு உணர்த்துது. அவருக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல போய் பேசுறோம். அவர் பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சு அப்படின்றதுலாம் அவர் வந்து ரொம்ப குவாலிஃபைடு கிடையாது. ஒரு சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது. எல்லோரும் எல்லாமே கற்றுக்கொண்டு வந்துடுறது கிடையாது. வரோம் மேடையில பேச ஆரம்பிக்கிறோம். அப்படியே கத்துக்கிறோம். அந்த நர்வஸ்னஸ் எல்லாருக்குமே முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக சரியாயிடும். விஜயே எடுத்துக்கிட்டிங்கனாக்க, விஜயுடைய டெலிவரி, டயலாக் டெலிவரி அப்படின்றது திரைப்படங்கள்ல வேற மாரி இருக்கும். மேடையில அதே மாரி அவர் டயலாக் டெலிவரிய செய்ய முடியுமான்னா, அதே ஃப்ளோல வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, திரைப்படத்தில நீங்க பார்த்தீங்கன்னாக்க, டயலாக் டெலிவரி பண்ணலாம், அப்புறம் டப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய வேலைப்பாடுகள்லாம் செய்ய முடியும். பட் லைவ்ல நீங்க அத எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னும் பொழுது, அது அந்த ரேஞ்சுக்கு இருக்குமான்னா இருக்காது. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதாவது பின்னாலே இருந்து இயங்கக்கூடியவர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இதையெல்லாம் ஒரு அளவுகோலா வச்சு நம்ம பார்க்க போறதில்லன்னு வைங்க. ஆனா இங்க என்னன்னா, இந்த ஆதவ அர்ஜுனை வைத்து விஜய் வந்து நகர்த்தப்படுவார், அல்லது விஜயை வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படியே ஒரு முடிவு எடுக்க விடாமல் திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டு விடுவார் என்று சொல்வதெல்லாம் ஏற்பதற்கு இல்லை. அப்ப விஜய் யார் சொல்வதை தான் கேட்பார் என்றால், விஜய்க்கு பல இடங்கள்லேருந்து எல்லாரும் ஒரு இன்புட் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு தலைமைக்கு எல்லா இடத்துலேருந்து இன்புட் வரும். பக்கத்துல இருக்கிறவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. வேற எங்கேயோ இருக்கிறவங்க ஒரு செய்திய நமக்கு சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து எல்லா இடத்துலேருந்து இன்புட் வரும். வருகின்ற செய்தியெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு, அதில் எதை செயல்படுத்தணும், எதை செயல்படுத்த முடியும் அப்படின்றதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து தலைமை இருப்பாங்க. அதனால இவங்க சொன்னது தான் கேட்பாங்க, அவங்க சொல்றது தான் கேட்பாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்க ஆதவ அர்ஜுனா வந்து திமுக திட்டமிட்டு அனுப்பியிருக்கிறது என்றால், நிர்மல்குமாரை அதிமுக திட்டமிட்டு அனுப்பியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் அந்த சந்தேகம் வருதில்ல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, திமுக எந்த தீய சக்தி, அது எந்த கேவலமான வேலையும் செய்யும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் திமுக மேல அந்த சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை ஆதவ அர்ஜுன் மீது திணிப்பது அப்படின்றது என்னை பொறுத்தவரைக்கும் தவறு. உண்மையிலேயே திமுகவில் ஆதவ அர்ஜுன் ஏமாற்றப்பட்டார். அவருடைய உழைப்பை சுரண்டி அவரை ஏமாற்றினார்கள். அவரிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டும் ஏமாற்றினார்கள். அப்படின்றதுதான் உண்மை. இப்படியெல்லாம் செய்துவிட்ட பின்னர் அவர் போய் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவாரா என்றால், இன்றைய தேதியில் செயல்பட வாய்ப்பில்லை. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் திமுகவின் கேம்ப்ல இருந்த காரணத்தினால, அவர் வந்து மறுபடியும் திமுக மேல ஒரு பாசம் வரலாமான்னா, அது எனக்கு தெரியாது. வரலாம், வராமலேயும் போகலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான்லாம் ஜென்மத்துக்கும் திமுக எதிரின்னு சொல்லுவேன். அந்த மாரி ஆதவ அர்ஜுன நினைக்கணும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா, அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் எடுத்திருக்கின்ற அந்த அரசியல் நிலைப்பாடுகளும் அத்தகையது. அப்படின்னும் பொழுது நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. அதிமுகவில் இருக்கிறவன் திமுகவோட நட்பு பாராட்ட மாட்டான். அதிமுகவில் இருக்கிறவன் திமுகவை எதிரியாக, முதல் எதிரியாக, பிரதான எதிரியாக, ஒரே எதிரியாக பார்ப்பான். மற்றவங்கெல்லாம் அப்படி பார்ப்பாங்கன்ற கேரண்டியே நம்ம கொடுக்க முடியாது. விஜய்க்கே அந்த கேரண்டியே கொடுக்க முடியாது. அப்படின்ற ஒரு சூழலில் நாம் வந்து இதை பெரிதுபடுத்தி அந்த ஆதவ அர்ஜுனாவை வந்து ஒரு வில்லன் மாதிரி காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்து கூட்டணிகள் பேசப்படுகின்றனவா என்றால், நாம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். நாமன்னா நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணேன். என்னன்னா, கரூர் சம்பவம் நடப்பதற்கு முன்னரே கேசி வேணுகோபால் என்கிற காங்கிரஸுடைய மூத்த தலைவர், கேரளாவைச் சேர்ந்த தலைவருடன் விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஆரம்ப கட்டமாக, அதாவது ஒரு கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கட்சியும் ஒருத்தரோட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. காங்கிரஸ் பாஜகவுடன் பேசாது. திமுக அதிமுகவுடன் பேசாது. இதை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எல்லோருடனும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் காங்கிரஸ் விஜயுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அது எதன் அடிப்படையில் நடத்தி வருகிறது என்றால், அவர்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாஜக 3வது சக்தியாக வளர்ந்து வந்து விடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்பொழுது விஜய் அந்த 3வது சக்தியாக வந்து நிற்கிறார் என்கிற நிலையில் அவரை நாம் உயர்த்தி பிடித்தோம் என்றால்,
பாஜகவுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் நாமும் சேர்ந்து வளர்ந்து விடலாம் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய எண்ண ஓட்டம். அதாவது நாமும் சேர்ந்து வளர்ந்து விடலாம்னா இன்றைக்கி இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றது தான். 2வது அவங்களுக்கு திமுகவை விடுவார்களா அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் 2029 தான் திமுகவால் பலன் காங்கிரஸுக்கு. 2026 திமுகவால் எந்த பலனும் கிடையாது. ஏனென்றால் சட்டமன்றத்தில் திமுக அறுதி பெரும்பான்மை பெற்றாலும் அல்லது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே ஃபார்ம் பண்ணாலும் கூட அது எதுவும் நடக்க போகிறதில்லை. அப்படி ஒரு கால் நடந்தாலும் கூட அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க போவதில்லை. கே.எஸ். அழகிரியோ அல்லது வேறு தலைவர்களோ கரடியாக கத்தினாலும் கூட அவர்கள் கொடுக்க போவது இல்லை அப்படின்ற நிலையில் 2029 தான் அவர்களுக்கு இலக்கு. அப்போ 2029க்கு 3 ஆண்டுகள் இருக்குது. 2026ஐ பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு கால் விஜயுடன் பயணிக்கிறார்கள் வச்சுப்போம். விஜயுடன் பயணித்து அவர்களால் இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்களை பெற முடிந்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது என்றால் அப்பொழுது அங்கே திமுக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிறது என்கிற அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கான முக்கியத்துவம் உயரும் அப்படின்ற ஒரு கருத்தியலும் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய தாக்கம் அப்படின்றது ஒரு 0.5%, 1% கேரளாவிலும் இருக்கலாம். அதுவும் அவர்களுக்கு அவசியம் என்று அவர்களுக்கு புரிகிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலும் விஜயுடைய தாக்கம் என்பது அவர்களுக்கு உதவும். அப்போது ஏற்கனவே அவங்க தெலுங்கானா, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து கேரளாவில் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடிந்தால், ஏனென்றால் 2 முறை கோட்டை விட்டிருக்கிறார்கள் ஆட்சியை அப்படின்ற நிலையில் கேரளாவில் அவர் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் என்றால், புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடித்து விட்டார்கள் என்றால், தென்னிந்தியாவில் ஒரு பலம் பொருந்திய ஒரு இயக்கமாக காங்கிரஸ் உருவெடுத்திருக்கிறது அல்லது இருந்து வருகிறது அப்படின்றத அவர்களால் நிலைநாட்ட முடியும். அப்படியான தேவை அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. முக்கியமாக பீகாரில் அவர்கள் சந்தித்து வந்திருக்கின்ற அந்த பின்னடைவு, அதற்கு முன்னர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அவர்கள் சந்தித்த பின்னடைவு, அதற்கு முன்னர் அவர்கள் இதில் ஹரியானாவில் அவர்கள் சந்தித்த பின்னடைவு, அதற்கு முன்னர் டெல்லியில் சந்தித்த பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்பொழுது காங்கிரஸ் தொடர் சர்க்கிளில் இருக்கிறது அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வேணும்னா அவங்க கண்டிப்பாக கேரளாவில் வெற்றி பெற்றாக வேண்டும். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பாஜக வெர்சஸ் மம்தா பானர்ஜி என்று தான் செல்ல போகிறது. காங்கிரஸ் ஆட்டத்தில் இருக்காது அப்படின்றது தீர்மானமாகிவிட்ட நிலையில் அஸ்ஸாமிலும் காங்கிரஸ் பாஜக என்று வரும்பொழுது பாஜக மிக பலம் பொருந்திய ஒரு நிலையில் இருக்குது. ஹேமந்த் பிஸ்வா பலம் பொருந்திய ஒரு நிலையில் இருக்கார். கோகாயால் அவரை எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை கேரளா, அடுத்து புதுச்சேரி. அப்போ இதை 2த்தையும் கைப்பற்றுவதற்கு விஜய் உதவுவார். அதே சமயத்தில் தமிழகத்தில் தங்கள் இருப்பை இன்னும் பலப்படுத்துவதற்கு விஜய் உதவுவார். இதையெல்லாம் செய்யும் பொழுது விஜய்க்கு என்ன ஆதாயம் இதில் என்றால், ஒரு தேசிய கட்சி விஜயை அங்கீகரிக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட கூப்பிடலை. அந்த எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட ஆய்வுகளுக்கு கூட்டத்துக்கு கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அது ஒரு புகாராக அவங்க எழுப்பியிருக்காங்க. கூப்பிட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் லெட்டர் பேடு கட்சியும் ஒன்று தான், விஜயுடைய கட்சியும் ஒன்று தான். ஏன் என்றால் 2மே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இயக்கங்கள். விஜய் அதுக்கப்புறம் அதிகப்படியாக வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி ஏன் ஆளுங்கட்சியாக கூட வரட்டும், அது வேறு விஷயம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இன்று என்ன, விஜய் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஒரு 4 லெட்டர் பேட் கட்சி இருக்க மாதிரி தான் அந்த கட்சியும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவர் பெருவாரியான வாக்குகளை பெற்று அவர் அங்கீகாரம் பெற்று விட்டார் என்றால் அத்தனை கூட்டத்தையும் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் விஜய் இன்றைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிரீன் ஹார்ன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த கிரீன் ஹார்ன் என்றால் என்னென்னா, இவர் அரசியலுக்கு புதுசு. அப்போது அரசியலுக்கே புதிதாக இருக்கக்கூடிய ஒரு நபர், தேர்தல் அரசியலில் புதிதாக களம் காணக்கூடிய நபர். அவருடைய கட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த தலைவர்களும் கிடையாது, எல்லாமே இளைஞர்கள். அவர்கள் யாருக்குமே அரசியல் பரிச்சயம் கிடையாது. அப்படின்ற ஒரு சூழலில் அவர்கள் அரசியல் பரிச்சயம் வரும். அது ஒன்றும் எல்லாருமே என்ன அப்படி அரசியல்வாதிகளாக வானத்தில் குதிக்கிறாங்களா, கிடையாது, வரும். ஆனால் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் அரசியல் பரிச்சயம் படைத்தவர்களே இல்லையே அப்படின்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் வரும். ஆட்சி பொறுப்பை கொண்டு போய் அரசியல் அனுபவமே இல்லாத ஒருவரிடம் கொடுக்க முடியுமா என்றால் முடியாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வரும். அப்போது அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வரும்பொழுது ஒரு ப. சிதம்பரமோ ஒரு கே.எஸ். அழகிரியோ இல்லை ராகுல் காந்தியோ வராருன்னு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் விஜய் பக்கத்தில் நிற்கும் பொழுது அந்த அங்கீகாரம் என்பது வந்து விடுகிறது. அப்போ விஜய்க்கு
ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கான அந்த ஒரு அனுபவம் இல்லை என்றாலும் அவரால் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இத்தனை தலைவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வரும். அதனால தான் கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒரு தேசிய கட்சி வந்து அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அதனுடைய மகத்துவம் சற்றே உயர்கிறது. அந்த மகத்துவம் உயரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கும் இதில் பயன் இருக்குது, விஜய்க்கும் பயன் இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து நம்பிக்கை. இன்னொன்று என்னென்னா, அவர் காங்கிரஸால் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய நல்லுறவு, திமுகவுடன் இருக்கக்கூடிய நல்லுறவை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆண்டுகள், அதாவது 2026 2029 வரைக்கும், 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த காலம் வரைக்கும் நம்ம நட்புடன் பயணிக்கலாம், ஆனால் கூட்டணியில் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது. அப்போ அந்த நட்பு, ஏன்னா இப்போ கெஜ்ரிவால் அப்படி தான் பயணித்தார், நான் இந்தி கூட்டணியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மம்தா பானர்ஜி ஒரு கட்டத்தில் தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது என்னென்னா, இந்த மாநிலத்தை மையமாக வைத்து இந்த உறவை நம்ம வச்சுக்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2010, 2011 என்ன சொன்னாங்க, மத்தியிலேருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க, மாநிலத்தில் கூட்டணி கிடையாது, மத்தியில் மட்டும் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க திமுக. சரியா? ஸோ அதையே காங்கிரஸும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதைத்தான் நான் 6 இடமாக முன்னாலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ விஜய் காங்கிரஸுடன் சேர்ந்து பயணிக்கின்ற நிலையில் திமுகவுக்கு என்ன இதில் அனுகூலம் என்று திமுக பார்க்கும் என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை கவருகின்ற வகையில் நாம் வந்து ஏதாவது கொடுத்து நம்ம மக்களுடைய ஆதரவை பெற்றுவிடலாம் அப்படின்னு நம்புகிறார்கள். முக்கியமாக பெண்களுடைய வாக்குகளை நாம் கவர்ந்து விடலாம் அப்படின்றதற்காக இவர்கள் என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதுக்கு அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க அந்த இப்படி பீகாரில் வந்து 10,000 ரூபாய் கடைசியில் பெண்களுக்கு கொடுத்து அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறதோ, அது மாதிரி இங்கேயும் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு, இப்போ ஸ்டாலினுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ரூபாய் கொடுக்க முடியலனாலும் குறைந்தபட்சம் 5,000 ரூபாயாவது நம்ம கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பொங்கலுக்கு கொடுக்கலாமா அல்லது தேர்தல் அறிவிப்பிற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கலாமா அப்படின்றது தான் இப்போ தீவிர ஆலோசனையாக சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு நிதி ஆதாரத்தை தேடுவதற்காக ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை போட்டு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கொடுத்தாலும் மக்கள் நிராகரிப்பார்கள் அப்படின்றது வேற விஷயம். ஆனால் முயற்சியை திமுக செய்யவிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், எப்படியும் விஜய் வந்து காங்கிரஸோட பேஸ் ஓட்டை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படின்னும் பொழுது நாம் எதுக்காக காங்கிரஸுக்கும் 25 தொகுதி 30 தொகுதியும் கொடுக்கணும்? அதுக்கு பதிலாக விசிகா ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கான், கூடுதல் எண்ணிக்கையில் இடங்கள் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்த கொடுக்கலாம் காங்கிரஸ் இல்லைன்னா. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவை நம்ம எப்படியாவது உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகலே கூடுதல் இடங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியும். இதையெல்லாம் செய்தது காம்பன்சேட் பண்ணலாம். ஒரு காங்கிரஸ் இல்லாத ஒரு அந்த வெற்று இடத்தை வந்து நம்ம இப்படிலாம் செய்து நிரப்பி விடலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ண ஓட்டமும் கூட. இன்னொன்று திமுக எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் ஒரு கால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டால், அப்போது அது கம்ப்ளீட் ஸ்வீப்பாக சென்று விட்டால் நாம் எதிர்கட்சி வரிசை கூட வரமாட்டோம் என்கிற நிலை வந்து விடுமே அப்படின்றதுனால, காங்கிரஸுடன் சென்றால் அந்த வாக்குகளையாவது அவர் கூடுதலாக பிளப்பார். அப்போ அந்த எந்த வாக்குகளை பிளப்பார்? திமுக ஆதரவு வாக்குகளை பிளப்பாரா அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிளப்பாரா அப்படின்றதுல தான் வந்து திமுகவுக்கு ஒரு புரிதல் இருக்குது, விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அப்போ இந்த கணக்குகளை எல்லாம் போட்டு தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக அதிமுகவுடன் பேசாது, காங்கிரஸ் பாஜகவுடன் பேசாது. இதை தவிர்த்து மற்ற எல்லாருடனும் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் முடிவை எப்பொழுது எடுப்பார்கள் என்றால், ஏற்கனவே தேமுதிக சொன்ன மாதிரி, பிரேமலதா அவர்கள் மிக தெளிவாக திட்டவட்டமாக சொன்ன மாதிரி, ஜனவரி 9 அவங்க மாநாடு நடக்கும்போது அவங்க சொல்ல போகிறாங்க. அதிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கட்சியாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அது வரைக்கும் இவர்களுடைய பேரத்தை கூட்டுவதற்கு அல்லது இவர்களுடைய மதிப்பை கூட்டுவதற்கு, தினமும் அரசியலில் இருப்பதற்கு, முதல்ல தினமும் மக்கள் பார்வையில் இருக்கணுமே அப்படின்றதுக்காக தினமும் ஒரு ப்ரெஸ் மீட், தினமும் ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுவது, தினமும் ஏதாவது ஒரு மெசேஜை கொடுப்பது அப்படின்றத செய்து கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் பார்த்து நம்ம இன்னைக்கு இந்த கூட்டணி, நாளைக்கு அந்த கூட்டணி என்று பேச வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ் விஜயுடன் பேசுவது உண்மை. அதை காங்கிரஸ் தரப்பில் மறுக்கவும் மாட்டார்கள். திமுகவும் அதை தெரிந்தே தான் அது நடக்கிறது.
அதேபோல் விஜய் காங்கிரஸுடன் செல்லலாமா அல்லது தனியாக செல்லலாமா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் செல்லலாமா என்று ஆலோசித்து வருவதும் உண்மை. அப்போ இதையெல்லாம் எப்பொழுது அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்றால் ஜனவரி எண்டில் இறுதி வாக்கில் தான் கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் இப்படி எல்லாம் ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. யூடியூப் நடத்தக்கூடியவர்களுக்கு, சேனல் நடத்தக்கூடியவர்களுக்கு தினமும் ஒரு கூட்டணி கலாட்டா அப்படின்ற பேரில், இன்னும் சொல்லணும்னாக்கா கூட்டணி கலாட்டான்னு ஒரு தலைப்பே வச்சிடலாம். தினமும் ஒரு கூட்டணியை பற்றி பேசுவது. இந்த கூட்டணி இங்கே உடைகிறதா, அந்த கூட்டணி அங்கே உடைகிறதா, இந்த கட்சி அங்கே சேர்கிறதா, அந்த கட்சி இங்கே சேர்கிறதா அப்படின்னு தினமும் ஒன்று கிளப்பி விட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் போய் எடுத்து பாருங்களேன், கடந்த 10 நாட்கள் இல்லை ஒரு 15 நாட்கள் ஒவ்வொரு அரசியல் ஆய்வாளர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த பேச்சுக்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஒன்றுக்கு பின் முரணாகவே இருக்கும் எல்லாரோடதும். ஏன்னா யாருக்குமே தெரியாது. இறுதி முடிவே எப்பொழுது எடுப்பார்கள் என்றால் இந்த கட்சிகள் எல்லாமே ஜனவரி வாக்கில் தான் எடுப்பாங்க. அது வரைக்கும் இவர்கள் உருட்டுவது எதையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.